Hello everyone, welcome to Think Plus Win. Next example 1.29. Find the value of root of 42.25. 42.25 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இது டெசிமல் நம்பர். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் டெசிமல் நம்பர்ஸ்க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு. நம்ம எப்படி பார்த்தோம் அதில் பார் போட்டு இப்போ வந்து இன்டெக்ரல் பார்ட்டில் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு டூ டிஜிட்டாக பார் பண்ணணும். டெசிமல் பார்ட்டில் லெஃப்ட் டு ரைட் பார் வச்சு லாங் டிவிஷன் மாடலில் பார்த்தோம். இன்னொரு மாடலில் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டெசிமல் பார்ட்டை நம்ம ஹோல் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ரூட் ஆஃப் 42.25. இப்போ இது எப்படி ஹோல் நம்பராக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 42.25 டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோவால் நம்ம மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து 0.25 2 டிஜிட் இருக்கு. ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மேலே எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் கீழேயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ 42.25 into 100 4225. ஓகே, டிவைடட் பை 100. இதுக்கு ஒரு ரூட், ஹோல் ரூட். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ரூட் ஆஃப் ஏ பை பி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் பி. இப்போ இந்த வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 4225 டிவைடட் பை ரூட் ஆஃப் 100. ரூட் ஆஃப் 4225 இது வந்து கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. லாங் டிவிஷன் போயிடலாம். 4225 லாங் டிவிஷனில் ரைட்லேருந்து லெஃப்ட் பார் போடணும். டூ டிஜிட்டா. நெக்ஸ்ட் இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்ன? 6. 6 ஸ்கொயர் 36. ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 6. இந்த 25 அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். 25. நெக்ஸ்ட் 6 2 டைம்ஸ் 12. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இங்கே என்ன வரும்னு பார்க்கணும். 5. 5 ஸ்கொயர் 5 சாரி 125 into 5 625 0. இப்போ ரூட் ஆஃப் 4225 வேல்யூ என்ன? 65. ரூட் 100 வேல்யூ 10. இப்போ வந்து டெசிமல் 6.5. எப்படி இங்கே 6.5 இருந்தால் டினாமினேட்டரில் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட் ரைட்லேருந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஒரு ஜீரோ இருக்குது, ரைட்டு தானே. ரைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் வைக்கணும். இப்போ இங்கே 2 ஜீரோ இருந்தால் ரைட்லேருந்து 2 நம்பர் தள்ளி 2 டிஜிட் தள்ளி டெசிமல் வைக்கணும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரூட் 1.2321 இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோவால் மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ 10,000ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் 1.2321 into 10,000 எத்தனை டிஜிட் இருக்கு? அத்தனை ஜீரோவால் மல்டிபிள் பண்ணிக்கணும். மேலே என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே தான் கீழேயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 10,000. இப்போ இது பாருங்க. ரூட் ஆஃப் 0 டெசிமல் கேன்சல் ஆகிடும். 12321 டிவைடட் பை 10,000. இது வந்து ரூட் ஏ பை பி ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 12321 டிவைடட் பை ரூட் ஆஃப் 10,000. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் லாங் டிவிஷன் மெத்தடில். லாங் டிவிஷன் மெத்தடில் 12321 ரைட்லேருந்து பார் பிரிச்சுக்கலாம். இப்போ இங்கே 1 டைம் 1 0 ரிமைண்டர் 0 2 3 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 2 is 2. இங்கே 1 போடலாம். 1 போட்டு பார்க்கலாம். 1 21 into 1 21 ரிமைண்டர் 2. இந்த 21 அகைன் கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த 11 into 2 22 1 டைம் போடலாம். 221 0. ஸோ ரூட் ஆஃப் 12,321 ஸ்கொயர் ரூட் என்ன? 111 டிவைடட் பை ரூட் ஆஃப் 10,000 ஸ்கொயர் ரூட் 100. டினாமினேட்டரில் எத்தனை ஜீரோ இருக்கோ நியூமரேட்டரில் அத்தனை டிஜிட் ரைட்லேருந்து பார்க்கணும். அத்தனை டிஜிட் தள்ளி டெசிமல் வைக்கணும். ஓகேவா? இப்போ 2 1 2. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? 1.11. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.